The screen. The screen. What sound கேட்குதுலே ஓ வந்திக்கு தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குது அப்படியா? இல்ல கிட்டதான் நீரன். லீவ்ல சவுண்ட்ல ஏதாவது பிரச்சனை அப்படி விளங்குது இல்ல. அப்ப லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆகுது உள்ள டெக் போயிருக்கீங்க போல. சார் இப்ப எப்படி தெரியா என் பேச கேக்குதா? கேக்குது. பின்னாடிதா ஸ்கிரீன் கடைசி என்ன பாத்தீங்கன்னு பாப்போம். சட்டம் கடைசா நாங்க இக்குலாப பத்தி பார்த்தேன். சொல்லுங்க. இக்குலா பத்தி என்னன்னு சொல்லி குயிக்கா பாப்போம். நாங்க இக்குலாப்ல எத்தனை எழுத்துக்கள் எல்லாம் மீக்கிறேன்னு பார்த்தோம். அது பிறகு நாங்க இக்குலாப்ற சட்டத்தை பார்த்தேன். இக்குலாபுக்கு எத்தனை எழுத்து இது? ஒன்று. ஒரு எழுத்தா? என்ன எழுத்து அது? பா. என்ன? பா. பா அப்படியா? சட்டத்தை சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால இக்குலாப்ற எழுத்து பா வந்தால் நாங்க அத
சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனை மீமாக மாத்தி ஒன்னா வச்சு ஓதணும். Good. விஷயம் கிளியர் அப்ப. உதாரணங்கள் வீட்டுல பிராக்டிஸ் பண்ண சொன்னா எப்படி அனுப்பலையே அனுப்பியா? ஆமா, எங்க ஹோம்ஒர்க் இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா அட்டை சரி ஹோம்ஒர்க் அனுப்ப சொன்னே அப்படியா? என்ன ஆமாண்ணா அப்படியா? இப்பயா ஞாபகம் வர? இப்ப ஞாபகம் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அப்படியா? எங்க ஆமா ஆன்சர் காணும். இப்பதானே பாக்குற அப்படியா? ம் சரி ஓது ஓது. كلا لينبذن في الحطمة. இது முன்னாடி படிச்ச சட்டங்கள் மிஸ்டேக் வரக்கூடாது ஆரம்பிக்கல. كلا لينبذن في الحطمة. ரெண்டாவது وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. திருப்பி வரும். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. மூணாவதா? وأما من بخل واستغنى. நாலாவது إذ انبعث أشقاها. இது கொஞ்சம் ட்ராக் மட்டும். إذ انبعث أشقاها. எப்படி أشقاها. إذ انبعث أشقاها. إذ انبعث أشقاها. باء إذ انبعث باء ولا باء؟ إذ انبعث أشقاها. ஐந்தாவது بأي ذنب قتلت. பின் குத்திலத் என்ன சட்டம் சொல்லுங்க. தன்வீனுக்கு பின்னால இஃபார எழுத்து காஃப் வந்தீகி. அதனால நாங்க அத ஒன்னா செஞ்சு மறைத்து ஓதணும். செஞ்சு மறைச்சு ஓதன். நீ மறைக்கவும் இல்லை ஒன்னா செய்யும் ஏன்னு بأي ذنب قتلت. திருப்பி வாங்க.
بأي ذنب قتلت ஆறாவது فأنبتنا فيها حبا இது போதுமா? فأنبتنا فيها حبا ஹோம்ஒர்க் அனுப்புறதுக்கு மறக்கக்கூடாது. ஏன்னா அண்ணா இதான் أه ரமானாக்கு நான் இந்த வசனங்களை அடுத்த போக்காக தர போறேன். இது வந்து தண்ணீரோடு தொடர்பான வசனங்கள். இப்ப நீங்க ஓதின வசனங்கள் أه இதான இதெல்லாம் சுக்குன் செய்யப்பட்ட سكن இனிமுக்கு سبتنون பின்னாலதான் பா வருது பாருங்க. எல்லா أه இடத்துலயும் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு نون பின்னாலதான் என்ன با செய்யுது? با வருது பா வருது. இப்ப நாங்க பார்க்க போற அடுத்த உதாரணத்துக்கு வந்து சுக்குன் செய்யப்பட்ட தன்வீன் நூன் இல்ல தன்மீன். வெரி குட். முதலாவது மட்டும் எனக்கு ஓதி காட்டுங்க, அவங்க இப்படி வருங்களா? சரி, أه முதலாவது சட்டம் எந்த இடத்துல வரும்னு சொல்லுங்க பாப்போம். أم أه فغم بن أين Right. முதலாவது விஷயம் இதுல இது. ஆமானா சட்டத்தை பிழை இல்லாம பிராக்டிஸ் பண்றது. இதுக்கு முன்னாடி படிச்ச சட்டங்களையும் பிழை வரக்கூடாது. சரியா? أه ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல புதிய வசனங்களும் இருக்குது. இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸே பண்ணி இல்லாத புதிய வசனங்கள். அதுல أه பேசிட்டு முட்டி மோதாம நாம பிராக்டிஸ் பண்ணி பழகணும். அதையும் நீங்க أه பார்க்கணும். எப்படி நிப்பாட்டுறது, எப்படி எடுத்து أه ஓதுறதுங்கிறதையும் பார்க்கணும். அதை விட இன்னொரு أه முக்கியமான விஷயம், நீங்க இதுக்கு பின்னால வீட்டுல ரெகுலரா கண்டினியூஸ்லியா 3 வேர்சஸ் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத, இன்ட்ரடியூஸ் இல்லாத புதிய புதிய 3 வசனங்களை புதுசா டெய்லி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குர்ஆன்ல 3 புதிய வசனங்களை எடுத்து இடையில ஸ்ட்ரக் ஆகாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டு வரணும். أه டெய்லி செய்யும். எனக்கு அனுப்ப தேவையில்லை, டெய்லி செஞ்சு கொண்டு வாங்க. அப்படி செஞ்சு கொண்டு வந்தா என்ன நடக்கும் என்றால், நாங்க இதுக்கு பின்னால கிளாஸ் தார வசனம் எல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் புதிய புதிய வசனங்களை தான் நிற்கும். أه இந்த சட்டம் முடியத்தோட உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் புதிய வசனங்கள் தான் வரும். بوليسي அப்ப அங்க போயிட்டு நீங்க ஸ்ட்ரக் ஆகாம, இடையில போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகாம, கன்ஃபியூஸ் இல்லாம ஃப்ளோல நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு அது உங்களுக்கு என்ன செய்யும்? பெரிய ஹெல்ப் لازم ஆயிடும். أه சரிங்களா? அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு أه ரெடி ஆயிட்டு வரணும். أه ஓகே. வெளியே என்ன சொன்னது? أه தாத்தா ஜெயமன் சொல்லுவா.